Mystic Souls, welcome to Mystic Infinity. இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால சாய்பாபா மெசேஜ் பார்க்கலாம். சாய்பாபா டிவோட்டிஸ் இந்த சேனல் நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி சாய்பாபா வந்து உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாரு அப்படின்றது பார்க்கலாம். நிறைய இது கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ பார்க்கலாம் என்ன உங்களுக்கு மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்னு. கலெக்டிவ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன கைடன்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க? கலெக்டிவ்க்கு என்ன கைடன்ஸ் சொல்ல விரும்புகிறீங்க? இந்த வீடியோ பார்த்துட்ருக்க கலெக்டிவ்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற கைடன்ஸ் என்ன, எதை பற்றி? ரீடிங் பார்க்கலாமா? பாபா இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த கார்ட்ஸ்: லிசன் டு யுவர் இன்ட்யூஷன், கெட் மோர் இன்ஃபர்மேஷன், ரிமைன் பாசிட்டிவ், வெயிட், பி அசெட்டிவ். ஆக்சுவலாக ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கனெக்ஷனில் ஏதோ ஒரு உண்மை வெளியே வராமல் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ உங்களோட கட்ஸ் ஃபீலிங் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு பாதையை உங்களுக்கு காட்டும். இப்போ ஒரு சில இடத்துல உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பர்சனாக இருக்கலாம், இல்லை சுச்சுவேஷனாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஆனால் அதை பிளைண்டாக நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற சுச்சுவேஷனோட ஃபுல் பிக்சர் இன்னும் தெரியல. ஸோ இதில் ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, ஏதோ ஒரு விஷயம் ஹைடாக இருக்குது. அந்த ஹைடான விஷயம் அந்த சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி இருக்கலாம். அது அந்த உண்மை வெளியே வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் தேர்ட் பர்சனோட இன்டர்ஃபரன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த தகவல் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுடைய பாசிட்டிவ் ஆக்ஷன் அது பிளாக் பண்ணும். ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செயல்படும்போது உங்களுக்கு அந்த ஹீலிங் எனர்ஜி ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிவைன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, டிவைன் டைமில் ஒரு விஷயத்தை கடவுள் நடத்தி கொடுப்பாரு. ஸோ அதுக்காக நீங்கள் பேஷன்ஸாக வெயிட் பண்ணுங்கள். ஸோ இமிடியேட்டாக டக்குன்னு அவசரப்பட்டு ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். ஸோ அந்த யூனிவர்ஸ் அந்த டைம் செட் பண்ணுற வரைக்கும் உங்களோட மூமெண்ட்டை கொஞ்சம் பேஷன்ஸாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டாக ஒரு இது நடக்கும். ஸோ சைலண்ட்டான ஒரு விஷயங்கள் சைலண்ட்டாக இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியல, ஒரு சில விஷயங்கள் சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்காக நீங்கள் சஃபர் பண்ண வேண்டாம். நீங்கள் பவுண்ட்ரிஸை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு செல்ஃப் ரெஸ்பெக்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம். காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஆனால் ஒரு கிளியர் கம்யூனிகேஷன் வச்சுக்கோங்க அந்த இதில். ஸோ ஓவரால் ப்ரெடிக்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கனெக்ஷனில் ஏதோ ஒரு உண்மை வெளியே வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் ஒரு வேளை ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்கும்போது நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன் மாதிரி தெரியுது. பட் ஆனால் இமிடியேட் ரீயூனியன் கிடையாது, ஸ்லோ ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ அதனால் ஸ்ட்ராங் டிசிஷன் நீங்கள் எடுக்கணும். ஆனால் அந்த டிவைன் டைமுக்காக நீங்கள் வெயிட் பண்ணணும். ஓகே, இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.
டெய்லி டிவைன் கைடன்ஸுக்கு மிஸ்டிக் இன்ஃபினிட்டியை ஃபாலோ பண்ணுங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு அன்பு, அமைதி மற்றும் செழிப்பு தரட்டும். மிஸ்டிக் இன்ஃபினிட்டி, இன்ஃபினைட் பிளெஸிங், கிவ் யுவர் சோல். தேங்க்யூ.